வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதலாக சென்னையில்தான் மே தினம் கொண்டாடப்பட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். மேலும் கட்சித் தொண்டர்களின் கடின உழைப்பிற்கான வெகுமதி மே 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் அதில் எவ்வித சிறு மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கட்சி தொண்டர்களின் உழைப்பை தாம் நன்கு உணர்ந்திருப்பதாக கூறிய அவர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிக்கும் சட்டத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கே பொருந்தும் வகையில் இயற்றினார் என்பதையும் நினைவு கூர்ந்தார். வரும் நாட்களில் மக்கள் தேர்தல் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஒரு நற்செய்தி வந்து சேரும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் உள்ளடக்கிய சமத்துவமான நல்லாட்சியை தற்போதைய அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் இப்பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை மே தின பூங்காவில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உரிமைக்காகவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலேயே இந்த மே முதல் நாளை சென்னையில்தான் நாம் கொண்டாட தொடங்கினோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில்தான் முதலாக சென்னை மாநகரத்தில் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டது எனவும் கட்சி தொண்டர்களின் உழைப்பை தாம் நன்கு உணர்ந்திருப்பதாக கூறிய அவர், மே முதல் நாள் அண்ணா முதல்வராக பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்து கொண்டாட தொடங்கினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிக்கும் சட்டத்தை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிற்கே பொருந்தும் வகையில் இயற்றினார் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அப்போது பிரதமராக இருந்த வி.பி. சிங் அதனை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் ஊதியத்துடன் கூடிய அரசு விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவும் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது, அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுமைக்கும் இந்த விடுமுறை நாளை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து சொல்லி நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் குரல் எழுப்பி பிரதமராக இருந்த வி.பி. சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு விடுமுறையாக, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட முட்டைக்கோழி பண்ணைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 கோடிக்கும் அதிகமான முட்டைக்கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 6 கோடி என்ற அளவில் முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கிருந்துதான் தமிழக அரசு பள்ளிகளின் சத்துணவு திட்டத்திற்கு தினமும் முட்டைகள் அனுப்பப்பட்டு வருவதோடு இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்திய தேவைகள் போக வெளிநாடுகளுக்கு கோடிக்கணக்கான முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டு வணிகம் நடைபெற்று வருகிறது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் நாமக்கல் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 100 டிகிரிக்கும் அதிகமாக கடும் வெப்பம் நிலவுகிறது. எனவே வெப்பத்திலிருந்து பாதுகாக்கவும் அசௌகரியத்தை போக்கும் வகையிலும் கோழி வளர்க்கப்படும் ஷெட்டுக்குள் வெப்பநிலைகளை கண்காணிக்கும் வகையில் தானியங்கி கருவிகள் பொருத்தப்பட்டு சீரான வெப்பநிலை நிலவும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோழிகளை அதீத வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும் பொருட்டும் கோழிகளின் இறப்பு விகிதத்தை குறைக்கும் வகையிலும் பண்ணை உரிமையாளர்கள் தானியங்கி ஸ்ப்ரேயர்கள் மூலம் கோழிகளின் மேல் தண்ணீர் ஸ்ப்ரே ஏற்பாடு செய்துள்ளனர். அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை 5 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் கோழிகளின் மீது தண்ணீர் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது. இதனால் கோழிகள் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொண்டு தேவையான தீவனத்தை உட்கொண்டு முட்டையிடுகிறது. இந்த தண்ணீர் ஸ்ப்ரே செய்வதால் கோழிகள் அதிக அளவில் தீவனம் உட்கொண்டு இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி முட்டை உற்பத்தியை அதிகரிக்க இந்த முறை கையாளப்படுவதாக தெரிவிக்கின்றனர் கோழி பண்ணையாளர்கள். கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்திரகுப்தர் ஆலயத்தில் இன்று சித்ரா பௌர்ணமி நிகழ்வையொட்டி அதிகாலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளருமான முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் சிறப்பு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உற்சவர் சித்ரகுப்தர் கர்ணகி அம்மன் முன்பு தனது வேண்டுதலை வெள்ளைத்தாளில் எழுதி சிறப்பு பூஜை மேற்கொண்டு 14 அணை தீபங்கள் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கருத்து கணிப்புகள் என்பது நிஜமாகாது. கடந்த தேர்தலின் போது அதிமுக தோல்வியை தழுவும் என கூறிய நிலையில் தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றது. அதேபோல் மக்களின் மனநிலையை நன்கு அறிந்து வாக்களித்துள்ளனர். வரும் 4ஆம் தேதி முடிவுக்கு பின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஸ்டாலின் அவுட், எடப்பாடியார் இன் என்ற முறையில் ஆட்சி அமைப்பார் எனவும், விஜயகாந்த் புதிதாக கட்சி துவங்கிய பின் அதிமுகவுடன் இணைந்த பின்பே எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார். ஆனால் அதன் பின் எந்த தேர்தலிலும் பெரும் வெற்றி பெற இயலவில்லை. பல நடிகர்கள் புதிதாக கட்சிகள் துவக்கினாலும் அவர்கள் என்றுமே வெற்றி பெற்றதில்லை. அதில் விதிவிலக்கு புரட்சித் தலைவர் மட்டுமே எனவும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள்மிகு சித்திரகுப்தர் ஆலயம் என்பது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மிக ஆலயம். அதுவும் காஞ்சிபுரத்தில் மட்டுமே சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி திருநாள் முன்னிட்டு இங்கே சித்திரகுப்தர் நயினார் நோன்பு மிக சிறப்பாக நடைபெறும். நானும் ஆண்டுதோறும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த நாளிலே வந்து சித்திரகுப்தர் நயினாரை வழிபட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. மக்களும் அந்த எண்ணத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இனி 2 நாட்களில் திங்கட்கிழமை வாக்கு எண்ணுகின்ற நேரத்தில் தமிழகத்தின் மீண்டும் அம்மாவின் ஆட்சி, நல்லாட்சி நாயகன் என்று மக்களால் போற்றப்படுகின்ற எடப்பாடியார் முதலமைச்சராக வருகின்ற தீர்ப்பு வருகின்ற நாளாக இருக்கின்றது. எனவே அதற்கும் சேர்த்து இன்றைக்கு வழிபட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டு மக்கள் நலன் மே தினத்தை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மே தின கொடியேற்றி இனிப்பு வழங்கி மே தினத்தை கொண்டாடினார். மே தின வாழ்த்துக்களோடு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் 1967 அண்ணா கோவை சிதம்பரம் பூங்காவில் மே தினத்தை கொண்டாடி அரசு விடுமுறை என அறிவித்தார். ஒன்றிய அரசு மே தினத்தை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று நான் குரல் எழுப்பினேன். அன்றே அறிவித்தார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் 2 அவைகளிலும் அறிவித்தார் என நினைவு கூர்ந்த அவர், மோடி அரசு தொழிலாளர்களை நசுக்கி முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிதான் வெல்லும் என கூறுவதாகவும், தனது கருத்தும் அதுதான் என்றும், மே 4ஆம் தேதி திமுக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் எனவும் பதிலளித்தார். அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும், ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏன்னா 2 நாள் தானே இருக்குது இடையில். இன்று 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதைப் போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மே தின வாழ்த்துக்கள் கூறிய அவர், ஆளும் புதிய கட்சிகள், ஊடகங்கள், யூடியூபர்கள் எல்லாரின் ஒரே கவனம் தேமுதிக மீதுதான் எனவும், எல்லோரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டினாலும் தேமுதிக தான், பழுத்த மரம்தான் கல்லடிப்படும், அந்த வகையில் வாழ்க என வசவாளர்கள் என்றார். கூட்டணி ஆட்சி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வருகிற 4ஆம் தேதி பதில் சொல்கிறேன். தேமுதிக சார்பில் இந்த தேர்தலில் 10 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளோம். கேப்டன் நல்லாசியுடன் 10 பேரும் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைவோம். ஆக்க பொறுத்தவர்கள், ஆள பொறுங்கள். தேர்தல் முடிவுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கினால் மாலை 5 மணிக்கு முடிவுகள் தெரிந்துவிடும். பெரிய எதிர்பார்ப்புகள், கற்பனை, ஹைப் எதுவும் தேவையில்லை. பொறுத்திருந்து பாருங்கள், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். எங்களின் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார் பிரேமலதா விஜயகாந்த். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஜஸ்ட் 2 days. அதனால் ஒன்றும் இல்லை. 4ஆம் தேதி
மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணிக்கு தெரிய போகுது ரிசல்ட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து ஓவர் ஹைப்போ, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ, ஓவர் கற்பனைகளோ தேவையில்லை. ஏன்னா ஒரே பழமொழி தமிழில் இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன், பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இணைந்து கட்சியின் செங்கொடியை ஏற்றி வீரவணக்க முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன், உலக தொழிலாளி வர்க்கம் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கும் மே தின விழாவை 140வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். வெறும் கொண்டாட்டமல்ல, தொழிலாளர் வர்க்கத்துக்கு இந்தியாவில் இழைக்கப்பட்ட அநீதி எதிராக போராடுவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நாளாகும் என கூறினார். தொடர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மாபெரும் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் வகிக்கும் மிக உயர்ந்த பொறுப்பை உணராமல் மாநில மக்களுக்கிடையே மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் பிரதமர் செயல்படுவது கண்டனத்துக்குரியது. உத்தரப்பிரதேச மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையேயான எதிரெதிரான வெறுப்புணர்ச்சி தூண்டும் வகையில் பிரதமர் உரை மிக மிக மோசமானது, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க உரை. நரேந்திர மோடி நாட்டின் பிரதமரா அல்லது பிரிவினைவாதிகள் என்ற கேள்வி எழுப்பும் அளவிற்கு அவரின் உரை அமைந்துள்ளது எனவும் கூறி, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடும் எனவும் முத்தரசன் பேசினார். உலக தொழிலாளி வர்க்கம் உலகம் முழுவதும் இன்றைக்கு மே தின விழாவை 140ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது வெறும் கொண்டாட்டமல்ல, தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்தியாவில் இழைக்கப்பட்டு வருகிற அநீதிகளை, கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நாளாகும். நூற்றாண்டுக்கும் மேலாக இந்திய தொழிலாளி வர்க்கம் வெள்ளையர்கள் ஆட்சி காலம் தொட்டு தொடர்ந்து போராடி உயிர் தியாகம் செய்து சிறை சித்திரவதைகளுக்கு ஆளாகி பல்வேறு உரிமை சட்டங்களை பெற்றது. அத்தகைய சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாசிச ஆட்சியான மோடி ஆட்சி அது தகர்த்து பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான முறையில் 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியிருப்பதை எதிர்த்து இந்தியா முழுவதும் அனைத்து தொழிலாளர்களும் கட்சி வேறுபாடுகளின்றி, சங்க வேறுபாடுகளின்றி ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த சட்டங்களை திரும்ப பெறுகிற வரையில் அந்த போராட்டங்கள் தொடரும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மற்றும் அவரது மனைவி நடிகை குஷ்பு, தனது மகள் மற்றும் ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி, அவரது தாயார் சுஜாதா உள்ளிட்டோர் உறவினர்களுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு வருகை தந்தனர். தனியார் விடுதியில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின் பேட்டரி கார் மூலம் மின் இழுவை ரயில் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று வைதிகள் அலங்காரத்தில் முருகப்பெருமானை குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நடிகர் சுந்தர் சி மனமுருக வேண்டிக் கொண்டார். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திடீரென முருகன் கோவிலில் சுந்தர் சி மற்றும் நடிகை குஷ்புவை பார்த்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுந்தர் சி, தனக்கு பழனிதான் பூர்வீக ஊர் என்றும் குலதெய்வம் முருகப்பெருமானை வழங்குவதற்கு அடிக்கடி வருவது வழக்கம்தான் என்றும் கூறினார். மேலும் தனக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக உள்ளதாகவும் மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு என்னவென்று தெரியும் என்று கூறினார். பழனி முருகனை தரிசிக்க ஒரு நல்ல நாள், அதுமா முருகனை பார்க்க அடிக்கடி வருவேன். பழனி என்னோட சொந்த ஊர், முருகன் என்னோட குலதெய்வம், அதுக்கு அடிக்கடி வருவேன். அந்த மாதிரி இப்போ தரிசனம் பண்ணிருக்கேன். வெற்றி வாய்ப்பு நல்ல அமோகமாக இருக்கு. தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,050 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.